இப்ப இந்த பூரட்டாதி அப்படின்றது குருவோட ஒரு நட்சத்திரம். எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷத்துக்குங்க? பூரட்டாதி பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். அந்த குரு பவன் இப்ப 6ல உச்சமாறாரு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவானால உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய, அதாவது நான் பல வருஷமா நானும் ஹாஸ்பிட்டலுமா கையுமா வீடுமா செலவுமா போயிட்டு இருக்கேன் மேடம், இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய மாட்டேங்குது என் ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு ஒரு மாதிரி லைஃப் ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஹெல்த் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ டைம் பீரியட் டு ரெக்கவர். அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம். 90% உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். கன்ஃபியூஷன் தாங்க. ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி ராகு வேற ராசிலேயே உட்காந்துருக்கே. கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இதை நீங்க வெளியில வரணும் அப்படின்னா துர்கை அம்மனை வழிபடுங்க. ஏன்னா ராகுவோடைய அதிதேவதை வந்து கடவுள் வந்து துர்கை அம்மன், உக்ர கடவுள். ஸோ நீங்க துர்கை அம்மனை வழிபடும் போது அது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். அடுத்து அவிட்டம். அவிட்டம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம், முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் தான். அடுத்து அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல வீட்டுல வந்து முருகரோட கோயில் இருந்தா கூட அடுத்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு உச்சமாகக்கூடிய இடத்துல இருக்காரு 6ஆம் இடம். இனிமே உங்களை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. கடன் பெருசா வாங்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும், பட் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்பட்டு தான் கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும்.